இஸ்ரேல் நாடு உருவான மே மாதம் 14ஆம் தேதி 1948 உருவான அடுத்த நாளே போர். ஒரு போரை சந்திக்குது ஒரு நாடு, இளம் நாடு. முதல் நாள்லேயே 2வது நாள்லேயே மிகப்பெரிய போர். ஒரு ஆள் ஒரு நாடு கூட நடந்த போர் அல்ல, பல நாடுகள் ஒன்று சேர்ந்தது. அதில் ஜோர்டன், ஈஜிப்ட், லெபனான், சிரியா, இன்னும் சொல்ல போனால் ஈராக், சவுதி அரேபியா, இவங்களும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. வரலாற்றில் நம்ம எவ்வளவோ போர்களை பார்த்துருக்குறோம். இந்தியாவும் பயங்கரமான போரெல்லாம் பார்த்துருக்கு. 1191வது ஆண்டு தரைன் அப்படிங்கிற இடத்துல முகமது கோர் அப்படிங்கிறவர் ஒரு படையை கொண்டு வராரு. இந்திய நாட்டை சேர்ந்த பிருத்திவிராஜ் சௌகான் ஒரு படையை கொண்டு வராரு. படைகள் மோதுது, சௌகான் வெற்றி பெறுகிறாரு. திரும்பி போன அந்த முகமது கோரி திருப்பியும் வந்து 1192வது ஆண்டு இந்த பிருத்திவிராஜை தோற்கடிக்கிறாரு. இதுவும் போர் தான். 1526வது ஆண்டு சக்ருதீன் முகமது பாபர் பர்கானாலிருந்து வந்து சண்டை நடக்குது இப்ராஹிம் லோடிக்கும். அதில் அவர் வெற்றி பெற்றார். 2 படைகள். சில வருஷங்கள் கழித்து அதே சக்ருதீன் முகமது பாபருடைய பேரன் ஜலாலுதீன் அக்பர் 1556 அதே பானிப்பட்டுங்கிற இடத்துல சண்டை போட்டு பாபர் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட நம்ம இந்திய தேசம் சுதந்திரம் வாங்கின உடனே பாகிஸ்தானோட ஒரு போர், 1962வது ஆண்டு சீனாவோட போர். அந்த போர் கூட 1 மாதம் 1 நாள் நீடிச்சுது. கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் நாடு தோன்றின அடுத்த நாளே மிகப்பெரிய ஒரு போரை சந்திச்சுது. அந்த போரில் அதுவும் 1.5 ஆண்டுகள் நடந்த போர் 1948வது ஆண்டு. அதை பற்றி நம்ம வேறமாக பேசிட்டோம். அதுக்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து போர்கள்லாம் தொடர்ந்து நடந்து தான் இருக்கும். அப்படிங்கிற முறையில் இந்த போரில் தோற்கடிக்கப்பட்ட நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இல்லாட்டி குறிப்பாக ஈஜிப்ட் மீண்டும் ஒரு முறை பழிக்கு பழி அப்படிங்கிற முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் அதுக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க. வரலாற்றில் பெரிய சண்டைகள் எல்லாம் நடந்திருக்குது, போர்கள் நடந்திருக்கு. முதலாம் உலகப் போர் 1914 19 வரைக்கும் நடந்தது. 2ஆம் உலகப் போர் 1939 1945 வரைக்கும் நடந்தது. சில நாடுகள் ஒரு பக்கம், சில நாடுகள் இன்னொரு பக்கம் அணியாக இருந்து போராடினாங்க. ஆனால் இந்த 1967 இந்த வார் என்பது இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்தும் சிரியாவும் சில நாடுகளும் சேர்ந்து நடத்தின ஒரு போர். இது வரலாற்றில் பேசப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர்.